இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கதிரும் ராஜியும் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க ரோட்டில் ரூமுக்கு போகிறதுக்காக. அந்த சமயத்தில் 2 பேரும் பேசிகிட்டே போவாங்க. பேசிகிட்டே போகும்போது அவன் சொல்லுவான், "ஒரு ஆட்டோ பிடிச்சிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ரூமுக்கு போகிறதுக்கு. அதுக்கு கதிர் ராஜி சொல்லுவா, "இல்லை வேண்டாம், நம்ம நடந்தே போவோம், பக்கத்தில் தானே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போவாங்க. அந்த சமயத்தில் கதிர் வந்து சொல்லுவான் ராஜிக்கிட்ட, "அன்றைக்கி என்ன அழுத அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ராஜி சொல்லுவா, "என்னத்துக்கு?" அப்படின்னு கேட்பான். "என்னைய கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதில்ல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, "அங்கே மட்டும் என்ன, நீங்கள் உடனே தாலி எங்கேண்ணா கேட்டீங்க? நான் இவளை மட்டும் கல்யாணம் முடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தானே நீ சொன்ன" அப்படின்னு சொல்லும்போது, "அது அப்போ" அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவான். "அப்போ இப்போ" அப்படின்னு சொல்லும்போது, "ஒரே கேள்வியை நீ எத்தனை நேரம் தான் கேட்டுக்கிட்டே இருப்ப, வேறு வேறு மாதிரி, நான் சொல்ல மாட்டேன்" அப்படிம்பா. "ஏன் திரும்ப திரும்ப கேட்டால் சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவியா, சொல்லு" அப்படிம்பா. அதுக்கு "நான் சொல்ல மாட்டேன்பா." "நீ திரும்ப சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சொல்ல மாட்டேன்" அப்படிம்பா. உடனே அவனை கதிரை வந்து இடிப்பா. இடிச்சிட்டு "சொல்லு" அப்படிங்கும்போது கதிர் சொல்லுவான், "ஏய் இது ரோடு" அப்படிம்பா. "அதனால என்ன, நீ திரும்ப சொல்லுன்னு" சொல்லிட்டு திரும்ப திரும்ப கதிரை வந்து இடிப்பா. அப்போ அவன் சொல்லுவான், "ஓ ரோட்லன்னோடனே நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணுறியோ, வா ரூமுக்கு வா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "ரூமுக்கு போனால் மட்டும் என்ன பண்ணுவ" அப்படின்னோடனே, "அப்படியா, அது நீ அங்கே வா, நான் அங்கே சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லுவான். ரூமுக்குள்ளே கதிர் வரும்போது கதிர் வந்து கதிரை இடிச்சிட்டு ராஜி வந்து உள்ளே வருவா. உடனே "ஏய் என்ன பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு உள்ளே வருவான். வந்த உடனே சொல்லுவான் ராஜிக்கிட்ட கதிர், "ஆமாம், வரும்போது ரோட்டில் வரும்போது நீ என்ன சொன்ன" அப்படிம்பா. "என்ன சொன்னேன்" அப்படிம்பா. ரூமில் போய் நீ என்ன பண்ண போகிறன்னு தானே என்ன கேட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி அப்படி ரொமான்ஸாக பார்ப்பாங்க. ரொமான்ஸாக பார்த்துட்டே இருக்கும்போது கதிர் வந்து அவளை ஹக் பண்ணுவான். உடனே அவள் வந்து வெட்கப்பட்டுட்டு பெட்டில் போய் உட்காருவா. அந்த சமயத்தில் கதிர் சொல்லுவான் அவகிட்ட, "இந்த கல்யாணம் வந்து நமக்கு பிடிக்காம தான் நடந்தது எனக்கு. ஆனா இப்ப இந்த இந்த நிமிஷத்துல இந்த உலகத்திலேயே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, நான் உன்ன தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அப்படியே சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து அவங்க வீட்டுக்கு போவான். பாண்டியன் வீட்டுக்கு போவான். அப்போ போகும்போது அங்கேருந்து அரசி வருவா. வந்துட்டு, "அண்ணே என்ன அதிசயமா இருக்கு நீ வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு, "என்னடா இது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன அதிசயம் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவ சொல்லுவா, அரசி சொல்லுவா, "அப்படிலாம் நீ லேசுக்குள்ள வரமாட்டியே வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே, "இல்ல அம்மா வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அதான் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, செந்தில் கேட்பான், "அம்மாவ எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த அம்மா அதுக்குள்ள அங்கேருந்து அம்மா வந்து அதாவது கோமதி வந்து அங்கேருந்து வந்துட்டுருப்பா. அப்போ கோமதி வந்து கையில காஃபியோட வந்து, "இந்தா உனக்கு தான் டீ போட்டேன் குடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பா. உடனே அத வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ அந்த டைம்ல கோமதி கேட்பா, நான் உன்னைய எத்தன மணிக்கு வர சொன்னேன்?" அப்படி சொல்லி கேட்பா. அதுக்கு 5 மணிக்கு" அப்படிம்பா. "மணி இப்ப எத்தன?" அப்படிம்பா. 7:30 அப்படின்னு சொல்லி சொல்லுவான். 5 மணிக்கு கூப்பிட்டதுக்கு 7:30க்கு வந்தா அது என்ன அர்த்தம்? இன்னும் நீ வீட்டுக்கு போறதுக்கு 8 மணி ஆயிரும். அங்க வந்து அவ தனியா தானே இருப்பா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அதெல்லாம் வந்து அவ நல்லா தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவான் செந்தில். கோமதி சொல்லுவா, "நீ உனக்கு அந்த பிள்ளைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையாடா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு செந்தில் சொல்லுவான், இத கேட்க தான் நீ அங்கேருந்து கூப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு கோமதி சொல்லுவா, "நீ அந்த பிள்ளைகிட்ட பேசுறதே இல்லையாமே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன் அவ உங்கள கேட்க சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். சொல்லும்போது, "ஆமா பேசுறது இல்ல. எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமா பண்ற வேலைக்கு உன்கிட்டயும் தான் நான் பேசியிருக்க கூடாது. அம்மாவாச்சேன்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு கோமதி கேட்பா, "ஆ அப்படி நாங்க என்ன வேலை பண்ணிட்டோம்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்பாவுக்கு எதிரா வேலை செஞ்சிருக்கீங்களா? அது போதாதா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். யாரு? நம்ம செந்திலு. அப்போ கோமதி சொல்லுவா, அப்பாவுக்கு எதிரானா, அப்படி நாங்க என்னடா பண்ணிட்டோம்? கடையில உள்ள பொருள எடுத்து திருடி வித்துட்டோமா? அல்லது இது உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் ஏமாத்தி நாங்க வாங்கிட்டோமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவன் சொல்லுவான், செந்தில் சொல்லுவான், "அதுதான் அவனுக்கு கதிருக்கு கல்யாணத்த பண்ணி வச்சீங்கல்ல அப்பாவுக்கு தெரியாம" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு இவ சொல்லுவா, "ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு குடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரி உங்க அப்பா வந்து நெறைய இக்கட்டான சூழ்நிலையில வந்து என்கிட்ட எந்த ஒரு ஒரு டெசிஷனும் கேட்காம, நான் வந்து அவரா ஒரு முடிவெடுத்து, அவராவே எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாரு. அதுபடி நம்மளும் நடந்துக்கிடுவோம். அதே மாதிரி இந்த விஷயத்துல எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு. அந்த சமயத்துல என் முடிவுக்கு ஏத்தாப்புல கதிரு, ராஜி, மீனாவும் நடந்துக்கிட்டாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொல்லுவான், "அதுக்கு சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பான் செந்தில். கோமதி சொல்லுவா, "நான் வந்து இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். அதனால அவனுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா? இல்லைல்ல. அதே மாதிரி இப்போ அவன் வந்து ஏற்கனவே இல்லைன்னா அழுது புலம்பி என் வாழ்க்கை போச்சே
அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது வந்து புலம்புனானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லுவா. இப்போ வந்து உங்கள் அப்பா மாதிரியே நீயும் வந்து மீனா கிட்ட பேசாமல் இருக்காத, அது வந்து நல்லா இல்லைடா. இத்தனை பேர் இந்த வீட்ல இருக்கும்போதே, உங்க அப்பா என்கிட்ட பேசாதது வலிக்குதுன்னா, அந்த பிள்ளை தனியா அந்த வீட்ல இருக்கா. அவ எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்பா. கோமதி சொல்லுவா, அந்த வீட்ல நீங்க 2 பேரும் தான்டா இருக்கீங்க. அப்படிங்கும்போது அவ வந்து பாவம்ல தனியா இருக்கும்போது, பேசாம யாரு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தான் அப்படி நெனச்சுக்கணும். அவ ரொம்ப நல்லா ஜாலியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நீ தான் அப்படி நெனச்சுக்கிட்ட. ஆனா அவ வந்து அந்த மாரி இல்ல. அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறா. நான் வந்து வெளிய காட்டியிருந்தேன். அவ்வளதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவா கோமதி. அதுக்கப்புறம் சொல்லுவா, திருச்செந்தூர்ல வச்சு கல்யாணம் நடக்கும்போது, அவ வந்து தான் சொன்னா, "இல்ல மாமாவுக்கு தெரியாம எதையும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டா. ஆனா நான் வந்து பிடிவாதமா இருந்ததுனால, கடைசியில எனக்காக அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து திருச்செந்தூர்ல வந்தது திருச்செந்தூர்லயே போயிரணும். யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அவட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினேன். அவ அதுக்காகத்தான் அமைதியா இருந்தா. அதனால அவளுக்கு வந்து கூட்டுக்களவாணிங்கிற பேர் எல்லார்ட்டயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "பாவம்டா அவ. அவளுகிட்ட வந்து பேசாம இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட செந்தில்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பா கோமதி. அதுக்கப்புறம் ரூமில் ராஜியும் கதிரும் இருப்பாங்க. அப்போ ராஜி வந்து கதிர்கிட்ட கேட்பா, என்னை நிஜமாவே என்னைய வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு திரும்பியும் கேட்பா. அப்போ அவன் சொல்லுவான், கதிர் சொல்லுவான், இனிமேயும் அந்த கேள்வி நமக்கு அவசியம் தானே ராஜின்னு சொல்லிட்டு திரும்பியும் ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, இங்கே செந்தில் வந்து வீட்டுக்கு வருவான் மீனாவை பார்க்க. அப்போ மீனா வந்து அங்கே வந்து ஆஃபீஸ் வேலையை வந்து திரும்ப ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நேராக அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்க அம்மா சொன்ன எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட மீனாட்ட பேசுவான். சரியான ஆளடி அப்படிம்பா. அப்படி திரும்பி பார்ப்பா மீனா. எங்கே போய் சொன்னால் எங்கே வலிக்கும், எங்கே அடித்தா எந்த இடத்துல வலிக்குங்கிற மாதிரி நீ கரெக்டாக மூவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செந்தில் சொல்லுவான், நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறதுக்கு முடியாமல் நீ எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி பேச சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் உங்கள் அம்மா கிட்டலாம் ரெக்கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நடிக்காத மீனா, நீ வந்து டைரெக்டாக என்கிட்ட சொல்கிறதுக்கு உன்னோட ஈகோ வந்து தடுத்துருக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மீனா சொல்லுவான், நான் உங்கள் அம்மா கிட்ட எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை அப்படின்னு தான் நான் உங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லுவான், தன்னோட பொண்டாட்டியும் மருமகளும் தனக்கு தெரியாமல் இப்போ வந்து இப்படி போய் சொல்லி சில விஷயம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி நினைக்கும்போது எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அதில் எப்படி ஹர்ட் ஆகிருப்பாங்க, அதை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படி பாப்பா. உனக்கு புரிகிற மாதிரியே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் அப்பா இந்த இடத்துல இருந்து நீ உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி அது ஃப்யூச்சரில் அவர் கண்டுபிடிச்ச பிறகு நீ வந்து அந்த டைமில் உங்கள் அப்பா கிட்ட வந்து எப்படி இருப்ப, நீ உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத அந்த விஷயத்த நீ பண்ணுவியா, உங்கள் அப்பா ஹர்ட் ஆக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீ அந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவா, அது என்ன பண்ணுவியான்னு கேள்வி, நான் தான் ஏற்கனவே பண்ணியிருக்கேனே அப்படின்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், பண்ணியிருக்கியா அடிப்பாவி, நீயும் வந்து என்கிட்ட அதாவது இந்த விஷயத்த உங்கள் அப்பாவுக்குலாம் சொல்லாமல் நிறைய விஷயம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பண்ணியிருக்கியான்னு இல்லை பண்ணியிருக்கோம் அப்படின்பா. என்ன சொல்கிற அப்படின்னே, அதான் பண்ணியிருக்கோமே நம்ம 2 பேரும் கல்யாணம். எங்கள் ஒரு பையனை பிடிக்காத பையனை அவங்களுக்கு எதிராக கல்யாணத்தை முடித்து வந்து இருந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேனே நான் ஏற்கனவே அப்படி சொன்னோடனே செந்தில் முழிப்பான். அந்த இடத்துல வந்து நான் மட்டும் இதில் எங்கள் அப்பாவை வந்து நீங்களும் தான் ஹர்ட் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி பேசுவாள். அத்தை செஞ்ச விஷயத்துக்கு நான் எப்படி உடந்தையோ, அதே மாதிரி நான் செஞ்ச விஷயத்துக்கு நீங்களும் உடந்தை தான். அதுக்கு நீங்கள் யார்ட்டயா போய் சாரி கேட்டீங்களா? அல்லது எங்கள் அப்பா கிட்ட போய் சாரி கேட்டீங்களா? எங்க அப்பாவோட பார்வையில அந்த கல்யாணம் தப்பு. நம்ம பார்வையில அந்த கல்யாணம் கரெக்ட்டு. அதே மாதிரி மாமாவோட பார்வையிலயும், உங்க பார்வையிலயும் கதிர் கல்யாணம் வந்து தப்பு. ஆனா, அதே இது அத்தை பார்வையில அது வந்து சரி. இதத்தான் நான் வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆனா புரிஞ்சுக்கிட்ட மாரி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க புரிஞ்சாலும் சரி, புரியாட்டாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு கிளம்பி போயிருவா. சமயத்துல செந்தில் நினைப்பான், இவகிட்ட எப்படி போட்டாலும் கோல் அடிக்கிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல கோமதி வந்து படுத்திருப்பா. அப்ப கீழ வந்து பாண்டியன் படுத்திருப்பான். பக்கத்துல இவ அரசி படுத்திருப்பா. அப்ப இவன் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவன் லெட்டர படிக்காம அந்த இத கசக்கி போட்டது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பா கோமதி. அப்ப சொல்லுவா நினைப்பா, இனிமே இத இப்படியே விடக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, லொக்கு லொக்குன்னு இருமி காட்டிக்கிட்டே இருப்பா. இருமிட்டு பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்பாங்க. யாரும் எந்திரிக்கிற மாரி இருக்காது. உடனே டக்குன்னு அரிசிய தட்டிவிட்டு, "எந்திரிடி எனக்கு ஒரு மாரி வருது, ஒரு மாரி வருதுன்னு சொல்லிட்டு லைட்ட போடுடி" அப்படின்னு சொல்லும்போது, அவன் எந்திரிக்காம இருப்பான். லைட்ட போட்ட பிறகும் திரும்பியும் அவ வந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பா. இவ அரசி வந்து பயந்துருவா. "அம்மா என்ன பண்ணுதும்மா? என்ன பண்ணுதுன்னா எனக்கு மூச்சு முட்டுது, ஒரு மாதிரி வருது" அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல வந்து பாண்டியன் அப்படியே சைடா அப்படி பார்ப்பான். பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.
வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.